ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா வாட்சை கட்டுறாதும் 5 மணிக்கு, காலையில் 5 மணின்னு பார்க்குறீங்களா? எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க. நம்ம சென்னையில் இருக்க ஒரு அதிசயத்தை தாங்க பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் தான் அதிசயம் அப்படி இப்படின்றலாம் இல்லைங்க. நம்ம சென்னையிலேயே ஒரு செம்ம அதிசயம் ஒன்று இருக்குது. அதுவும் ஏர்லி மார்னிங் போனால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னன்னா மெரினா பீச் தாங்க. ஈவினிங் வந்து சன்செட் பார்க்க ஒரு வைப்னா, ஏர்லி மார்னிங் ஒரு வைப் இருக்குங்க. அந்த அலை, எந்த கடை எதுவுமே இல்லாமல், நம்மளை ஒருத்தவங்க யாரும் டார்ச்சல் பண்ணாமல், கூட்டமே இல்லாமல் மெரினா பீச்சுங்க. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சன்ரைஸ் பார்க்கலாம். ஸோ நாங்கள் என் ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 6:10 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அண்ட் கூட்டமே இல்லை அப்படின்னு நினச்சி தைரியமாக போனால் இல்லை எப்படா இருக்காமல் இருக்கும்ன்ட்டு எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த அதிசயத்தை பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்கு சான்சஸ் கிடச்சி அப்படியே லைட் ஹவுஸ் பக்கம் போனீங்கன்னா இந்த புறாவோட எரை போடுறது, பறக்கிறது, அதெல்லாம் இன்னும் நிறைய வீடியோ கேப்சர் பண்ணலாம். அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சன் வரதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த மண்ணில் விளையாடிக்கிட்டு, இந்த 90s கிட்டுக்கு தாங்க தெரியும். அப்போல்லாம் நம்ம வீடு கட்டுவோமா, சொந்த வீட்டில் வாழ்வோமான்னு தெரியாதுங்க. ஆனால் இந்த வீட்டில் நிறைய வந்து மணல் வீடு கட்டியிருப்போம். அதை வச்சு சிப்பை வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருப்போம், தண்ணி ஊற்றி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருப்போம். இப்போ என் பசங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், நீங்களும் இங்கே கூட இப்படியெல்லாம் வைப் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஏர்லி மார்னிங் போனோன்னா நிறைய பேர் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி பசங்கள்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே உண்மையாக கண்ணுக்கு ஒரே குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்போம். ஆனால் நமக்கு இது மாதிரி நிறைய குட்டீஸ் பண்ணுறது, பெரியவங்க பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வைபிங்காக இருக்கும். அதுவும் இந்த சன்னு, இந்த மண், அந்த காற்று, அந்த மாதிரி ஒரு மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். என் பசங்க இதெல்லாம் பார்த்துட்டு நானும் பெல்ட்டி அடித்தே தீர்வேன். அவனுங்களும் மண்ணில் பிறந்து பல்ட்டி அடித்து தலை ஃபுல்லாக மண்ணை தாங்க ஆக்குனானுங்க. பரவாயில்ல, இப்போ பண்ணலன்னா எப்படான்ட்டு. ஸோ அவனுங்களையும் நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண தான் விட்டோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பீச்சை பார்த்தாலே அந்த குளிக்கணும், அந்த ஆசைலாம் ரொம்ப இருக்கும். அண்ட் இப்போ என் பசங்களையுமே நல்லா குளித்து என்ஜாய் பண்ண. அது இல்லாமல் எங்கள் கூட வந்த எல்லாருமே வந்து பீச்சு தண்ணில் ரொம்ப நாள் கழித்து குளித்து அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்ததுங்க. பீச்சில் குளிக்கிறது நம்ம வந்து அப்போது எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும், இப்பயும் அதை பண்ணுறோன்றப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது இல்லாமல் நமக்குள்ளே இருந்த ஒரு இன்னர் சைல்டு வெளில வரான் பாருங்கள், இதெல்லாம் நம்மளும் பண்ணும் போது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்னிங் வந்து இந்த மாங்காய் கடை, இந்த பொரி, நம்மளுக்கு இந்த சுண்டல்லாம் கிடைக்காது. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, இந்த டைம்லையுமே இதெல்லாம் கிடைக்கும் போல். ஸோ நமக்கு பிடிச்ச ஃபேவரட் மாங்காய் சுண்டலெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பீச்லேருந்து கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு அங்கே நிறைய டிஃபன் கடை, சூப்பு கடை, ஏர்லி மார்னிங் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணுன்றதுக்காக நிறைய கடை இருந்தது. ஒரு ஏர்லி மார்னிங்காக போய் ஒரு 7 o'clock ரேஞ்சுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வர ஆரம்பிச்சு. நாங்கள் போகும்போது எந்த கடையும் இல்லை. மண்ணில் விளையாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அந்த பக்கம் அப்படியே பேக் சைட் போனோன்னா, லைட் ஹவுஸ் தாண்டி போனோன்னா நிறைய போட் அப்போ தான் வந்திருக்கோம். அந்த டைமில் தான் ஒரு 7:30 ரேஞ்சில் வந்திருக்கோம். நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன், சங்கரா மீன்லேருந்து, வஞ்சிரத்துலேருந்து, லாப்ஸ்டர்லேருந்து, டைகர் ப்ரான்ஸ்லேருந்து, செருப்பு மீன், அப்படி இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், நிறைய வைட் ரேஞ்சஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும். அது இல்லாமல் ப்ரைஸும் வந்து கம்ஃபர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்றதுக்காக ஓரளவுக்கு ரொம்ப கம்மியும் இல்லை, ரொம்ப அதிகமாக அந்த ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. நமக்கு தேவையான மீனை இந்த மாதிரி வெண்டர்ஸ் கிட்ட வாங்கினா அவங்களுக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா லாபம் வச்சு விற்கிற அளவுக்கு தான் விற்பாங்க. ஸோ நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் அவங்களுமே நிறைய ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான மீனோ இறாவோ எது வாங்கினாலும் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். ஐயோ இதை வாங்கிட்டு போய் எப்படி க்ளீன் பண்ண. ஸோ அங்கே நிறைய ஆள் இருக்கனால அதுக்கு கவலைப்பட வேண்டாம். ஸோ பீச்சோட முக்கிய காரணமே என்னன்னா இந்த அதிசயம், சன்ரைஸு, மீன். அதை விட எனக்கு என்ன முக்கியம்னா, இவனை முடிச்சுட்டு ஒரு தலைவனை நம்ம மீட் பண்ண போகிறோம். அது யாருன்னா புளியந்தோப்பு பிரியாணி தாங்க. ஏர்லி மார்னிங் 4:30 நீங்கள் போகிற 9:30 வரைக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்காகவே நான் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிட்டேங்க. மீன், குளிக்கிறது, மண், எல்லாத்தை விட இவன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இவன் ஒரு உயிர் போலல, இது பிரியாணி இஸ் எமோஷனில். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பிரியாணி கடைக்கு தான் போயிட்டோம். ஏர்லி மார்னிங் பிரியாணினாலே புளியந்தோப்பு தான். ஸோ நாங்கள் அங்கே எந்த பெஸ்ட்டு கடைன்னு பார்க்க தான் ஆல்நூறுன்னு ஒரு கடையில் தான் போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். அந்த க்ரீன் சட்னி ஒன்று கொடுத்தா பாருங்கள் பிரியாணிக்கு, அது அல்டிமேட்டுங்க. அந்த பிரியாணியோட அந்த க்ரீன் சட்னியும் அப்புறம் முட்டை, சிக்கன் 65 அதெல்லாம் வச்சு சாப்பிடாம அப்படியே அமிர்தமாக போச்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு. 8 மணிக்கு யாருன்னா பிரியாணி சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு. அந்த தட்டுற சவுண்டை கேட்டோன்னா பசி ஆட்டோமேட்டிக்காக வந்து 8 மணிக்கு என்னங்க, நான் 4 மணி, 5 மணி, 3 மணிக்குனா கூட உங்கள் பிரியாணி சாப்பிடுவேங்க.
அப்படி தாங்க போனால் புளியந்தோப்பில் நிறைய ஃபேமஸ் பிரியாணி இருக்குது, நிறைய கடையும் இருக்குது. அண்ட் எங்களுக்கு இந்த கடை பிடிச்சிருந்தது, அதனால் நாங்கள் இந்த கடையெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்லேயுமே வந்து இந்த பாயா வச்சு இந்த ஆடோட காலை வச்சு பாயா பிரியாணி ஒன்று போடுவாங்க, அதுவுமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது அதை ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் இந்த டைம் நாங்கள் இந்த கடையில் தான் பிரியாணி சாப்பிட்ருந்தோம். ஸோ சிக்கன், பீஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே இந்த பிரியாணியும் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.